கார் என்ன ப்ரோ ஆச்சு? கார்லாம் 3 வருஷம் முன்னாடி எடுத்துட்டு இருந்தால, ஷெட்ல இருக்கு, ரெடி பண்ண முடியல. அது கொஞ்சம் ஓவரா இந்த வெயிலே போட்டு 1 வருஷம் அடிச்சனால ரெடி பண்ண முடியல. அது வேற 30 லட்சம் 40 லட்சம்னா எங்கிட்டு போய் ரெடி பண்றது? ரெடி பண்ண அப்படியே விட்டேன் நான். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், வேற ஏதாவது கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதான் என்ன வாங்குறதுன்னு தெரியல. இப்போ வேற ஓலாக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் நான். அதுவே கூட்டு பாருங்க, நேற்று கூட போனேன், 1500 தான் செலவு பண்ணேன். காலைல 9 மணிக்கு கிளம்புனேன், வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய நாள் ஆச்சு. 1500 முடிச்சிட்டேன். ஜாலியாக போயிட்டு இறங்கணுமா, டிரைவர் இறக்கி விட்டாரா, வேலையை பார்த்தா முடிச்சோம், மறுபடியும் ஓலா புக் பண்ணாமா வந்தோமான்னு ஆகிப்போச்சு. எனக்கு கார் ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்டே போச்சு இந்த சென்னை டிராஃபிக்கில். அவங்க நேற்றுக்கு ஓலா போனார், ஒரு 4 வாட்டி 2 பேர் 2 வீலர் கார் அடித்தான், ஒரு ஆட்டோ கார் அடித்தான், ஒரு கார் அடித்தான். நானா என் காராக இருந்தால் நான்லாம் அவ்வளோதான், என்னடா கார் அடிச்சு விட்டீங்க அப்படின்னு வெறியாயிரும் எனக்குலாம். அவர் வந்து பம்பர் இருக்காத ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலான்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு, எனக்கே ஆச்சரியம் இப்படிலாம் மைண்ட் செட் இருக்குமா அப்படின்னு. அப்புறமேட்டு பார்த்தா அவங்க எப்பவுமே ஒரு வண்டி ஓட்டிட்டே இருக்கனால அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு. எனக்கெல்லாம் காரில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், உடனே போய் மெக்கானிக் செட் போகிறது என்ன, இல்லைன்னா வீட்டுக்கே ஆன்லைன்லேருந்து வர வைக்கிறது என்ன, அது சரி பண்ணுறது என்ன, அது அப்படியே தான் மைண்ட் ஓடிட்டு இருக்கோம். அவரோட மைண்ட் செட்டு அசால்ட் புண்டை. 3 பேர் அடிச்சாங்க நேற்று, அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லை. பம்பர் இருக்கு ப்ரோ, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அசால்ட்டாக போயிட்டாரு குப்புன்னு. அப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ இப்படிலாம் இருக்கும் மைண்ட் செட்டு, நமக்கு தூக்கமே வராது காரு ஸ்க்ராட்ச் ஆனாவே அப்படின்னு. நான்லாம் பயங்கரம் ப்ரோ. நான் வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்லை. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். ஸ்லோனா ரொம்ப ஸ்லோன்னு வச்சுக்கோங்களேன், டெட் ஸ்லோ தான். நான்லாம் எப்பயுமே கார் ஓட்டுறது எப்படின்னா மெதுவாக தான் கார் ஓட்டுவேன். அப்படியே ஃபாஸ்ட்டாகவே இருக்காது நம்ம கார்லாம். இருக்கும் காரில் இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டுவேன். ஸ்லோவாக நிதானமாக ரசிச்சுட்டு ஏசியை போட்டு அப்படியே வந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் ஓட்டுவேன். நேற்று இவர் சர்றுபுருன்னு போய் இடிச்சுட்டு எனக்கு என்னடா இப்படிலாம் ஆகிறாங்க வாழ்க்கையில் அப்படின்னு வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருக்கு பாருங்க. தரதான் R8லயே போகும்போது அப்படியே மெதுவாக தான் போவேன். அப்படியே முன்னாடி போறவங்களாம் அப்படியே கேமராலாம் எடுப்பாங்க, அப்படியே வீடியோலாம் எடுப்பாங்க. இங்கே போடுறாங்க சூப்பர் கார் ஆகுது அப்படின்னு வைங்க. நான் அப்படியே மெதுவாக திருப்பிட்டு அது அவ்வளோதான். நமக்கு ஆக்சிலரேஷன் மட்டும்தான், அதை தவிர ஸ்பீடு கீட்லாம் இருக்காது. மெதுவாக போய் அப்படியே மெதுவாக அப்படியே காரை பார்த்துட்டே தலையெல்லாம் திரும்ப பாருங்க, அதை பார்க்கறது சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியே காரில் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு ஓகே தலை திரும்புதா, ஓகே அவ்வளோதான் மாஸ். தூரமாக இருக்க டோலி நம்மளெல்லாம் ஓகே ஃபைன் நைஸ், அவ்வளோதான். அதுதான் நமக்கெல்லாம் ஜாலி. இந்த வேகமாக சர்ரு புருன்னு போகிறதெல்லாம் பிடிக்காது, அது எனக்கு செட் ஆகாது. எனக்கு கார் வேறு ஓட்டணும், ரெஸ்பான்சிபிளாக ஓட்டணும். ஏன்னா யாராவது இடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்றும் ஆகாது, ஆப்போசிட் வந்து செத்து போயிடுவோம். வென் கேன் ஐ டிரைவ் R8 மெட்? நீங்கள் தாங்க இப்போதைக்கு நீங்கள் தான் வச்சுருக்கீங்க ரோஹன் ப்ரோ, நீங்கள் தான் ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு வேறு கன்வெர்ட்டபிள், எந்த விட பெட்டரான R8 ரோஹன் ப்ரோட்ட தான் இருக்குது. ஒரு கன்வெர்ட்டபிளில் போய் ஒரு இங்கிலாந்தில் ஒரு ரோட்டில் போயிட்டு எங்களுக்கு ஒரு 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 ஷார்ட்ஸை கீழ்ஸை போட்டிங்கன்னா நீங்களா சந்தோஷமாக வாழ்றீங்கன்னு சந்தோஷமாக இருப்போம். போட மாட்டேங்கிறீங்க. சட்டு புட்டுன்னு போடுங்க ஜோக்கர் ப்ரோ, சட்டு புட்டுன்னு போடுங்க ரோஹன் ப்ரோ.